அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 23வது பாடலகான தக்காட்டின் தளம் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புகள்ல நாங்கள் படிச்ச நாங்கள் தக்காட்டின் தளம் அப்படி என்றா என்ன, அந்த தக்காட்டின் தளத்தின் மீது புள்ளிகளை எவ்வாறு குறிக்கிறது, சதுர கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு புள்ளியினுடைய அமைவை கூறக்கூடிய தளம்தான் தக்காட்டின் தளம். சதுர கோட்டு வலையை பயன்படுத்தி ஒரு புள்ளியானது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் தக்காட்டின் தளத்தை பயன்படுத்தி விவரிக்க முடியும். சென்ற வகுப்புல நாங்கள் படிச்ச நாங்கள் ஒரு தக்காட்டின் தளத்தில ஒரு புள்ளியினுடைய அமைவானது தரப்படும் போது அந்த புள்ளியை எவ்வாறு ஆள்கூறுகளாக விவரிப்பது என்று நாங்கள் சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள் அது தொடர்பான ஒரு கேள்விதான் இந்த வகுப்புல நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறேன். பாருங்க, 4 புள்ளிகளை ஒரே தளத்துல குறிக்கிற மாதிரி, 4 புள்ளிகளை ஒரே தளத்துல குறிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி. தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து பின்வரும் புள்ளிகளை அதில் குறிக்க. ஒரு தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து 4 புள்ளிகள் தரப்படுகிறது. அந்த 4 புள்ளிகளையும் நாங்கள் ஒரே தளத்துல எவ்வாறு குறிக்கிறது என்பது தொடர்பாக படிக்க இருக்கிறோம். முதலாவது புள்ளி ஏனுடைய அமைவு 1, 7, பியினுடைய அமைவு 2, 1, சியினுடைய அமைவு 5, 5, டியினுடைய அமைவு 8, 1, 5 புள்ளிகள் தரப்படுகிறது. ஈனுடைய அமைவு 9, 7. பாருங்க பிள்ளைகள், தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து பின்வரும் புள்ளிகளை குறிக்க. ஒரே தளத்தில ABCDE இவை 5 புள்ளிகளையும் நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். அப்ப 2 எண்கோடுகளை பயன்படுத்தி நாங்கள் தக்காட்டின் தளத்தை வரைவோம். அப்ப தக்காட்டின் தளம் அமைக்கிறதுக்கு முன்னதாக எண்கோட்டில நாங்கள் இதுவரையான எண்களை எடுக்க வேண்டும் என்று இந்த புள்ளிகளை பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம். பாருங்கோ, ஏயினுடைய அமைவு 1, 7 எக்ஸ் அச்சில் 1 y அச்சில் 7. பியினுடைய அமைவு 2, 1 எக்ஸ் அச்சில் 2 y அச்சில் 1. சியினுடைய அமைவும் எக்ஸ் அச்சில் 5 y அச்சில் 5. டியினுடைய அமைவு எக்ஸ் அச்சில் 8 y அச்சில் 1. ஈனுடைய அமைவு எக்ஸ் அச்சில் 9 y அச்சில் 7. இப்ப எக்ஸ பார்ப்போம். நாங்கள் 0ல இருந்து தொடங்குவோம். நீரெண்கள் மட்டும் வார மாதிரியான 2 எண்கோடுகளை வரைவோம். ஒரு எண்கோட கிடையாகவும் இன்னொரு எண்கோட நிலைக்குத்தாகவும் வரைவோம். கிடையாக வரையப்படுகிற அந்த எண்கோட்டை எக்ஸ் அச்சு என்று குறிப்போம். நிலைக்குத்தாக வரையப்படுகிற எண்கோட்டை y அச்சு என்று குறிப்போம். அப்ப எக்ஸில எதுவரையான எண்களை நாங்கள் குறிக்க வேணும் என்று இந்த எக்ஸ வச்சு கொண்டு பாக்குறோம். பாருங்க, எக்ஸ் இங்க 1, இங்க 2,
இதுல 5, இதுல 8, இதுல 9. இப்போ 9 வரையான எண்கள் எங்களுக்கு எக்ஸ் அச்சில தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் கிடையாக வரையப்படக்கூடிய அந்த எண் கோட்டில எங்களுக்கு 9 வரையான எண்களை குறிக்க வேண்டும். அதே போல நிலைக்குத்தாக வரையப்படுகிற எண் கோட்டுல எத்தனை வரையான எண்களை குறிக்க வேணும்னு பார்ப்போம். 7, 1, 5, 1, 7. அதிகூடின வையாள் கூறு 7ஆக இருக்கு. அப்ப நிலைக்குத்தாக வரையப்படுகிற எண் கோட்டில 7 வரையான எண்களை நாங்கள் குறிக்க வேணும். முதலாவதாக நிலைக்குத்து எண் கோட்ட வரைவம். நேர்கோடு சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏழு, 6, 5, 4, 3, 2, 1. இதுல 0. 0. இதுல 0த்தை குறிப்போம். 0த்திலேயே நிலைக்கு கிடை அச்சும் வார மாதிரியாக நாங்கள் கிடை அச்ச கீறுவோம். எக்ஸ் அச்சில 9 வரையான எண்களை நாங்கள் குறிக்க வேணும். சமனான இடைவெளிகள்ல 9 புள்ளிகளை குறிப்போம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கிடை அச்சு எக்ஸ் அச்சு, நிலைக்குத்து அச்சு y அச்சு. எண்களை குறிப்போம். 2 எண் கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நிலைக்குத்து அச்சில புள்ளிகளை குறிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. வை இப்படி ஆள்கூறுகளை பார்க்கும்போது வையில பாருங்க அதிகூடின புள்ளி 7ஆக இருக்குது. 7 வரை நாங்கள் குறிக்க வேணும். 8 வரை குறிச்சா நல்லா உங்களுக்கு போர்ட் கொஞ்சம் காணாத பிரச்சனை உள்ளபடியா 7ஓட நிப்பாட்டி கொள்றோம். எக்ஸ் அச்சில அதிகூடின ஆள்கூறு 9. 9 வரையான புள்ளிகளை நாங்கள் குறிக்க வேணும். 10 வரை குறிச்சாலும் நல்ல. எக்ஸ் அச்சுக்கு இடம் இருக்கு. ஆகவே நாங்கள் 10 வரை குறிச்சு கொள்ளலாம். இது எக்ஸ் அச்சு. இனி இந்த 5 புள்ளிகளையும் ஒரே தளத்துல நாங்கள் குறிக்க போறோம். முதலாவது புள்ளி பாருங்கோ A1 7. ஏயினுடைய எங்க அமைந்திருக்குது? ஏயினுடைய எக்ஸ் ஆள்கூறாக 1ம் வையாள் கூறாக 7 இருக்குது. ஏயினுடைய எக்ஸ் ஆள்கூறு 1 என்பதனால் என்ன செய்ய வேணும்? நாங்கள் 1ல இருந்து எக்ஸ் அச்சுக்கு ஏயினுடைய எக்ஸ் ஆள்கூறு 1, ஏயினுடைய வையாள் கூறு 1. தக்காட்டின் தளத்தில அமைந்துள்ள புள்ளிகளினுடைய அமைவை கூறும்போது ஆள்கூறுகளாக கூறுவோம். ஆள்கூறுகள் எக்ஸ் ஒய் என்ற வடிவத்தில் இருக்கும். முதலாவது இருக்கிறது எக்ஸ் ஆள்கூறு, இரண்டாவதாக இருக்கிறது y ஆள்கூறு. அப்ப ஏயினுடைய எக்ஸ் ஆள்கூறு y 1ஆக இருப்பதனால் எக்ஸ் அச்சில எக்ஸ் ஆள்கூறு 1ஆக இருக்குது. ஆகவே எக்ஸ் அச்சில 1க்கு செங்குத்தாக எக்ஸ் அச்சில் 1க்கு செங்குத்தாக நாங்கள் ஒரு நேர்கோட்டை வரைவோம். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 1ல இருந்து நேர்கோட்டை வரைகிறோம். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 1ல இருந்து நேர்கோட்டை வரைஞ்சு கொண்டு வாரோம். அதே போல ஏனுடைய வையாள் கூறு 7. ஆகவே y அச்சுக்கு செங்குத்தாக 7ல இருந்து நாங்கள் ஒரு நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரோம். எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக எக்ஸ் ஆள்கூறு 1ஆக இருக்குது. ஆகவே எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 1ல இருந்து ஒரு நேர்கோட்டை வரைஞ்சு கொண்டு வாரோம்.
வையாள் சாரி வையாள் கூறு 7. ஆகவே வையச்சுக்கு செங்குத்தாக 7ல இருந்து நேர்கோட்டை வரைந்து கொண்டு வாரம். இந்த இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளியில தான் ஏ அமைந்திருக்கும். ஏனுடைய அமைவிடம் இதுவாகும். புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டிருக்கிறேன். ஏனுடைய எக்ஸ் ஆள் கூறு 1, வையாள் கூறு 7. ஆகவே எக்ஸ் அச்சின் ஆள்கூறு 1. எக்ஸ் அச்சில பாருங்க, எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 1ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம். அதே போல வையாள் கூறு 7, வையச்சுக்கு செங்குத்தாக 7ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவம். இந்த இரண்டு புள்ளிகளும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் ஏ ஆனது அமைந்திருக்கும். ஏனுடைய அமைவிடம் இதுவாகும். அடுத்ததாக பியை குறிக்க போறோம். பியினுடைய எக்ஸ் ஆள் கூறு 2, வையாள் கூறு 1. எக்ஸ் ஆள் கூறு 2. ஆகவே எக்ஸ் அச்சில 2ங்கிற கண்டு பார்க்கிறோம். இந்த 2 எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக 2ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். பியினுடைய வையாள் கூறு 1. ஆகவே வையச்சிற்கு செங்குத்தாக 1ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்கும். இந்த இடத்துல சந்திக்குது. இரண்டு நேர்கோடுகளும் இந்த இடத்துல சந்திக்குது. ஆகவே எங்களுக்கு அதுக்கு அங்கால தேவையில்லை. ரெண்டும் இங்க சந்திச்சுட்டு இந்த இடத்துல சந்திக்குது. சந்திக்கக்கூடிய இடத்துல பி ஆனது அமைந்திருக்கும். அடுத்தது சி 5, 5. சியினுடைய எக்ஸ் ஆள் கூறு 5. எக்ஸ் ஆள் கூறு 5 என்றபடியா எக்ஸ் அச்சில் 5 எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இந்த இருக்குது எக்ஸ் அச்சிற்கு செங்குத்தாக 5ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். எக்ஸ் ஆள் கூறு 5. சியினுடைய வையாள் கூறு 5. ஆகவே வையச்சிற்கு செங்குத்தாக 5ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். இந்த இரண்டு கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த புள்ளி தான் சியாக இருக்கும். ரெண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி இந்த இடம். இந்த இடத்துல சி ஆனது அமைந்திருக்கும். அடுத்ததாக டியினுடைய அமைவு. டி ஆனது 8, 1. எக்ஸ் அச்சில 8, எக்ஸ் ஆள் கூறாக 8லையும் வையாள் கூறாக 1லையும் இருக்குது. அதாவது 0ல இருந்து பார்க்கும்போது எக்ஸ் அச்சில 8 அலகுகள் தூரத்திலும் வையச்சில 1 அலகு தூரத்திலும் டி ஆனது அமைந்திருக்கும். ஆகவே டியினுடைய எக்ஸ் ஆள் கூறு 8, டியினுடைய வையாள் கூறு 1. இப்ப என்ன செய்யறோம்? டியினுடைய எக்ஸ் ஆள் கூறு 8. எக்ஸ் அச்சிற்கு செங்குத்தாக 8ல இருந்து நேர்கோடை கீறிக்கொண்டு வருவோம். அடுத்ததாக வையாள் கூறு 1. வையச்சிற்கு செங்குத்தாக 1ல இருந்து நேர்கோட்டை 1 வரையப்பட்டிருக்குது. 1ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வருவோம். இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடிய இடத்துல டி அமைந்திருக்கும். அடுத்ததாக ஈனுடைய எக்ஸ் ஆள் கூறு 9, வையாள் கூறு 7. ஆகவே எக்ஸ் அச்சிற்கு செங்குத்தாக 9ல இருந்து நேர்கோட்டை கீறிக்கொண்டு வாரம்.
எக்ஸ் அச்சில் எக்ஸ் அச்சிற்கு செங்குத்தாக 9லிருந்து நேர்கோட்டை கீறி கொண்டு வாரம். அடுத்ததாக வையாள் கூறு 7. ஆகவே வையச்சில 7க்கு வையச்சிற்கு செங்குத்தாக 7லிருந்து நேர்கோடை கீறி கொண்டு வருவோம். 7 வரையப்பட்டிருக்குது. 7லிருந்து நேர்கோட்டை கீறி கொண்டு வருவோம். இந்த 2 கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளியில தான் ஈயானது அமைந்திருக்கும். அப்ப என்ன செய்த நாங்கள் தெற்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து, பெரிய கேள்வி எங்களுக்கு இப்படித்தான் வரும். கண்டிப்பாக இந்த பாடத்துல ஒரு 12 மார்க்ஸ் கேள்வி வரும். இதே கேள்வி வரும். தெற்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து, அல்லது உங்களுக்கு தளமானது தரப்படும், தெற்காட்டின் தளம் தரப்படும் போது நீங்கள் புள்ளிகளை அந்த கேள்வி பேப்பர்லேயே குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெற்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து பின்வரும் புள்ளிகளை குறிக்க, ஒரே தளத்துல குறிக்கிற மாதிரி கேள்வி வரும். ஒரு தளத்திலேயே 5 புள்ளிகள் அல்லது 6 புள்ளிகளை குறிக்கிற மாதிரியான கேள்வி கண்டிப்பாக வரும். அப்ப இவ்வாறு தளம் ஒன்றினை வரைந்து நாங்கள் ஒரு புள்ளியினுடைய அமைவானது எக்ஸ் ஒய் என்ற வடிவத்தில் இருக்கும். முதலாவது எக்ஸ் ஆள் கூறு, 2வது ஒய் ஆள் கூறாக இருக்கும் ஒரு புள்ளியினுடைய அமைவானது. அதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு தளத்துல இவ்வாறு புள்ளிகளை குறித்து காட்ட முடியும். இனி இதே கேள்வியில சில நேரமாக இதோட சேர்த்து மேலதிகமாக ஒரு கேள்வி வரும். அப்படி என்றால் குறித்த புள்ளிகளை ஒழுங்குமுறையில் நேர்கோட்டினால் இணைக்க, அதாவது நாங்கள் குறித்த புள்ளிகளை நாங்கள் கீறின கோடெல்லாம் அழிக்கிறோம். மேலதிகமாக இன்னொரு கேள்வி செய்யறதுக்காக இந்த தளத்துல காட்டின் தளத்துல கண்டிப்பாக இது ஒரு சதுர போட்டு தாளில வரைஞ்சிருக்க வேணும். ஏ ஆனது இந்த இடத்துலையும், பி இங்கேயும், சி இதுலையும், டி ஆனது இந்த இடத்துலையும், இ ஆனது இந்த இடத்துலையும் அமைந்திருக்கும். மேலதிகமாக இதோட எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்றால் நாங்கள் குறித்த புள்ளிகளை ஒழுங்குமுறையில் நேர்கோட்டினால் இணைக்க. ஒழுங்குமுறை என்றால் ABCDE இந்த ஒழுங்குமுறையில நேர்கோட்டினால் அவற்றை இணைக்க. ஒழுங்குமுறையில நேர்கோட்டினால் இணைக்க சொல்லி இருக்கு. நேர்கோட்டினால் இணைக்க வேண்டும் என்றபடியா வரைகோலை பயன்படுத்தி நாங்கள் இணைப்போம். ஒழுங்குமுறையில் என்றால் ஏயோட பி இணைக்கணும், பியோட சி இணைக்கணும், சியோட டி இணைப்போம், டியோட இ இணைப்போம். ஏயும் பியையும் இணைச்சு அடுத்ததாக பியோட சி இணைப்போம். அடுத்ததாக சியோட டி இணைப்போம். சியையும் டியையும் இணைப்போம். அடுத்ததாக டியையும் இயையும் இணைப்போம். டியையும் இயையும் இணைக்கிறோம். இறுதியாக அப்ப என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் குறித்த புள்ளிகளை ஒழுங்குமுறையில் நேர்கோட்டினால் இணைக்க. ஆகவே நாங்கள் வரைகோலை பயன்படுத்தி இணைச்சிருக்கிறோம். இனி இறுதி புள்ளியுடன் ஆரம்ப புள்ளியை இணைக்க. இறுதி புள்ளியுடன் ஆரம்ப புள்ளியை இணைக்கின்ற ஆரம்ப புள்ளி ஏ, இறுதி புள்ளி இ. இறுதி புள்ளியோட இதை இணைச்சு போட்டு இறுதியாக இறுதி புள்ளியுடன் ஆரம்ப புள்ளியை இணைங்கன்னு சொல்லியிருக்கு. இறுதி புள்ளி இ,
ஆரம்ப புள்ளி ஏ, ஈயையும் ஏயையும் இணைப்போம். இணைக்கும் போது எங்களுக்கு ஒரு நேர்கோட்டு தளவுரு ஒன்று கிடைக்குது. இவ்வாறு தக்காட்டின் தளத்துல உங்களுக்கு கேள்வி கண்டிப்பாக வரும். ஒன்று, தக்காட்டின் தளத்தை தந்துட்டு புள்ளியினுடைய அமைவை இவ்வாறு குறித்து ஆள்கூறுகளாக புள்ளியினுடைய அமைவை குறித்து காட்ட சொல்லி கேள்வி வரும். அல்லது புள்ளியினுடைய அமைவு தரப்பட்டு இந்த புள்ளிகளினுடைய அமைவை தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து குறித்து காட்ட சொல்லியும் மேலதிகமாக குறித்த புள்ளிகளை நேர்கோட்டினால இணைக்க சொல்லி கேள்வி வரலாம். பிறகு சொல்லி இருக்கு இறுதி புள்ளியுடன் ஆரம்ப புள்ளியை இணைகின்றன. இவ்வாறு தக்காட்டின் தளம் ஒன்றினை வரைந்து நாங்கள் அந்த புள்ளிகளை குறித்து இணைத்து காட்ட முடியும். கண்டிப்பாக இந்த தக்காட்டின் தளத்தை சதுர கோட்டு தாளில தான் நீங்கள் வரைய வேண்டும். ஆகவே பிள்ளைகள், இதோட எங்களுக்கு இந்த தக்காட்டின் தளம் என்கிற பாட அழகானது நிறைவுக்கு வருது. தக்காட்டின் தளத்துல இந்த 2 விஷயங்கள் தான் படிச்ச நாங்கள். முதலாவதாக தக்காட்டின் தளத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியினுடைய அமைவை கூறுறது. இரண்டாவதாக ஒரு புள்ளியினுடைய அமைவு ஆள்கூறுகளாக தரப்படும் போது புள்ளியினுடைய அமைவை தக்காட்டின் தளத்தில் குறித்து காட்டுது. இந்த 2 விஷயங்களும் படிச்ச நாங்கள் தக்காட்டின் தளம் வரைஞ்சு பார்த்த நாங்கள். இதோட உங்களுக்கு அந்த தக்காட்டின் தளம் என்கிற பாட அழகானது நிறைவுக்கு வருது. இதை தொடர்ந்து நாங்கள் 24வது பாடலாக படிக்கலாம். தரம் 7 கணிதத்துல 24வது பாடலான நீர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகள். நீர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகள் பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கலாம். இப்ப நேர்கோட்டு தளவுருக்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றுதான் நாங்கள் இந்த பாடத்துல படிக்க போறோம். எல்லா தளவுருக்களையும் பற்றி படிக்க மாட்டோம். முக்கியமான 2 கேத்திர கணிதத்துல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான 2 நேர்கோட்டு தளவுருக்களினுடைய அமைப்புகளை பற்றி படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நீர்கோட்டு தளவுரு அப்படி என்றால் என்னென்று நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். நேர்கோட்டு தளவுரு என்றால் என்ன? அதாவது நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட மூடிய தளவுருக்கள். நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட மூடிய தளவுருக்களைத்தான் நாங்கள் நேர்கோட்டு தளவுருக்கள் என்கிறோம். நேர்கோட்டு தளவுரு என்றால் என்ன? நேர்கோட்டு துண்டங்களை மட்டும் கொண்ட நேர்கோட்டு துண்டங்களை 2 விஷயங்கள் இருக்க வேணும். ஒரு நேர்கோட்டு தளவுருவில முதலாவதாக நேர்கோட்டினால இந்த தளவுருவானது ஆக்கப்பட்டிருக்க வேணும். இரண்டாவதாக மூடிய தளவுருவாக இருக்க வேணும். மூடப்பட்ட தளவுருவாக இருக்க வேணும். இந்த தளவுருவை பாருங்க, இது ஒரு நேர்கோட்டு தளவுருவா இல்லை. நேர்கோட்டு துண்டங்களால ஆக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தளவுருவானது மூடப்படவில்லை, திறந்த தளவுருவாக இருக்கிறது. ஆகவே இது நேர்கோட்டு தளவுரு இல்லை.
நேர்கோட்டு தளவுகள் எப்படி இருக்க வேண்டும்? நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட, நேர்கோட்டினால் ஆக்கப்பட்ட மூடப்பட்ட தளவுரு. நேர்கோட்டினால் ஆக்கப்பட்டிருக்க வேணும், மூடப்பட்ட தளவுருவாக இருக்க வேணும். நேர்கோட்டு தளவுரு மூடப்பட்ட தளவுருவாக, மூடப்பட்டவையாக இருக்க வேணும். உதாரணமாக நாங்கள் சதுரம், செவ்வகம், முக்கோணி, ஐங்கோணி, இணைகரம் ஆகியவற்றை நாங்கள் கூற முடியும். அப்ப இந்த நேர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகளை பற்றி படிக்கும்போது நாங்கள் இரண்டு முக்கியமான அமைப்புகளை பற்றி தரவுகளில படிக்க இருக்கிறோம். நேர்கோட்டு தளவுருக்களின் அமைப்புகளில் நாங்கள் படிக்க இருக்கிறது சமபக்க முக்கோணி, ஒழுங்கான அரைகோணி. கேத்திர கணிதத்துல முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டு நேர்கோட்டு தளவுருக்களினுடைய அமைப்புகள் என்றால் இந்த தளவுருக்கள் எப்படி இருக்கும், சமபக்க முக்கோணி எப்படி இருக்கும், ஒழுங்கான அருகோணியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் வரைந்து படிக்க போறோம். வரைஞ்சாதான் தெரியும் சமபக்க முக்கோணி எப்படி இருக்கும் என்று வரைந்து பார்த்தாதான் தெரியும். அப்ப நாங்கள் கவராயம், பென்சில், வரைகோல் ஆகியவற்றை பயன்படுத்தி சமபக்க முக்கோணியினுடைய அமைப்பு, சமபக்க முக்கோணியானது எப்படி இருக்கும் என்றும் ஒழுங்கான அரைகோணியானது எப்படி இருக்கும் என்றும் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் இங்க படிக்க போறது சமபக்க முக்கோணியும் ஒழுங்கான அரைகோணியினுடைய அமைப்பையும் பற்றி படிக்கிறதுக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறது ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறது. ஒரு நேர்கோட்டு துண்டம் எப்படி கீறுறது? கவராயம், பென்சில் ஆகியவற்றை பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டத்தை கீறுறது. நாங்கள் நேர்கோட்டு துண்டம் என்றால் நேர்கோடு சொல்லுவாங்க. நேர்கோடண்டா அப்படி வரைவோம். நாங்கள் இப்படி ஒரு வரைகோலை பயன்படுத்தி வரைஞ்சி சொல்லலாம் இது ஒரு நேர்கோடு. ஆனா நாங்கள் ஒரு நேர்கோட்டின் ஒரு பகுதியாக இருக்கிற நேர்கோட்டு துண்டத்தை, நேர்கோட்டுல ஒரு துண்டு பகுதி, நேர்கோட்டு துண்டம் ஒன்றை கவராயம், பென்சில், வரைகோல் ஆகியவற்றை பயன்படுத்தி அமைக்க போறோம். சமபக்க முக்கோணியும் ஒழுங்கான அரைகோணியும் அமைக்கிறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கிற நேர்கோட்டு துண்டத்தை முதலாவதாக நாங்கள் அமைக்க போறோம். நேர்கோட்டு துண்டத்தை அமைத்தல். நேர்கோட்டு துண்டத்தை அமைப்போம். நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறதுக்காக நாங்கள் நேர்விளிம்பு அல்லது வரைகோல், நேர்விளிம்பு, கவராயம், பென்சில் மூன்றையும் பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டத்தை அமைப்போம். இந்த நேர்விளிம்பையும் கவராயத்தையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் இந்த வரைகோல்ல, இந்த நேர் விளிம்புல
சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல இங்க அளவுகள் தரப்பட்டிருக்குது. இப்ப இந்த வரைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைந்து காட்ட போறோம். 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைவோம். 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி, அந்த நேர்கோட்டு துண்டத்துக்கு ஏபி என்று பெயரிடுவோம். இன்னும் நேர்கோட்டு துண்டத்தை அமைப்போம். பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்னும் நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க. நேர்கோட்டு துண்டத்தை அமைப்பதற்காக நாங்கள் நேர் விளிம்பு எடுத்துக் கொள்கிறோம், கவராயம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த உபகரணத்துக்கு பெயர் என்னன்னு சொல்லுவோம்? கவராயம். இது அளவில கொஞ்சம் பெரியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய குப்பிகளில வரைவதற்காக அல்லது அமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் கவராயம் தெரியும். கவராயம் அல்லது வட்டவாரி என்று சொல்லுவோம். சரியான கணித பெயர் கவராயம் தான். இந்த கவராயம் இது கொஞ்சம் பெரிய அளவிலான கவராயம். அந்த கவராயத்தையும் நேர் விளிம்பையும் பயன்படுத்தி எவ்வாறு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? இந்த கவராயத்தின் ஒரு முனையில உங்களுக்கு ஊசி இருக்கும். கவராயம் பார்த்திருப்பீங்க. கவராயத்தினுடைய ஒரு முனையில ஊசி இருக்கும் பூரா. மற்ற முனையில இந்த பென்சில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வகையில இங்க ஒரு பகுதி காணப்படும். நீங்கள் இங்க என்ன செய்ய வேணும்? பென்சிலை போட வேணும். பென்சிலை போடும்போது இந்த கவராயத்தினுடைய முனையும் பென்சிலின் முனையும் அப்படி இருக்க வேணும், ஒரே அளவில் இருக்க வேணும். கவராயத்தின் முனையோட பென்சிலினுடைய முனை சின்னதாக இருக்கக்கூடாது. சின்னதாக இருந்தால் உங்களால வரைய முடியாது, போயிடும். கவராயத்தினுடைய முனையை விட பென்சிலின் முனை ஒரு நாளும் சிறியதாக இருக்கக்கூடாது. கவராயத்தின் முனையும் பென்சிலினுடைய முனையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த பென்சிலை இந்த பகுதிக்குள்ள வைத்து சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல இறுக்கமாக பென்சில் ஆடக்குள்ள கீறும்போது நேர்கோட்டு தளவுருக்களை வரையும் பொழுது இந்த பென்சில் என்ன தளவுருவாக இருந்தாலும் சரி, சமபக்க முக்கோணியோ அருகோணியோ நேர்கோட்டு துண்டமோ வட்டமோ, வட்டம் நேர்கோட்டு தளவுரு அல்ல. நீங்கள் இந்த கவராயத்தை பயன்படுத்தி என்ன உருவ வரையும் பொழுதும் இந்த பென்சிலானது இறுக்கமாக இருக்க வேண்டும். பென்சில் இப்படி லூஸா ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது, இறுக்கமாக இருக்க வேண்டும். இந்த கவராயத்தையும் பென்சிலையும் கவராயத்துல அந்த பென்சிலை நாங்கள் வைத்து இதை சரி செய்துட்டு அடுத்ததாக என்ன செய்வோம்? நேர்கோட்டை அமைக்க போறோம். நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க போறோம். 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்னும் நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க முதலாவதாக என்ன செய்யறோம்? இந்த நேர்விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோடுண்ட வரைகிறோம். அளவில்லாமல் நேர்விளிம்பை பயன்படுத்தி ஒரு நேர்கோடுண்ட வரைகிறோம். முதலாவதாக என்ன செய்யறோம்? நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறதுக்காக நேர்விளிம்பை பயன்படுத்தி ஏதோ ஒரு அளவில் ஒரு நீளமான நேர்கோடுண்ட நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். இந்த நேர்கோட்டை நாங்கள் எல்லண்டு குறிப்போம். நேர்கோட்டை எல்லண்டு குறிக்கிறோம். அடுத்ததாக இந்த நேர்கோடு எல்லின் மீது நாங்கள் என்ன பெயருடைய நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க வேணும்? ஏபி என்னும்
10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்னும் நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க போகிறோம். ஆகவே நாங்கள் வரைந்திருக்கிற இந்த நேர்கோட்டுல ஒரு புள்ளிய குறிப்போம். நேர்கோடு எல்லின் மீது ஏ என்கிற புள்ளிய குறிக்கிறோம். நேர்கோடு புள்ளிய குறிக்கும் போது இப்படி கொடுக்கும். நேர்கோடு எல்லா கூறியிருக்கிறோம். இந்த நேர்கோட்டின் மீது முதலாவதாக நாங்கள் ஏ என்கிற புள்ளிய குறிக்கிறோம். ஏ நேர்கோட்டின் மீது ஏ என்ற புள்ளிய குறிச்சிருக்கிறோம். இனி 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் அமைக்க வேணும். ஆகவே 10 சென்டிமீட்டர் நீளம் வார மாதிரி இந்த கவராயத்தினுடைய ஊசியையும் பென்சிலையும் நாங்கள் சரி செய்து கொள்ளலாம். எங்கிருந்து அளக்க வேணும்? பூஜ்ஜியத்திலிருந்து நாங்கள் அளக்க வேணும். கவராயத்தின் முனைக்கும் பென்சிலின் முனைக்கும் இடையில் உள்ள தூரம் 10 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். ஆரம்ப தொடக்கம் பூஜ்ஜியம் பெரிய கோட்டினால காட்டப்படுது. அந்த பூஜ்ஜியத்துல இருந்து 10 சென்டிமீட்டர் வரை இருக்கிற மாதிரி கவராயத்தினுடைய முனையையும் இந்த கவராயத்தினுடைய ஊசி முனையும் பென்சில் இந்த முனையும் நாங்கள் சரி செய்து கொள்ளலாம். கவராயத்தினுடைய ஊசி முனைக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 10 சென்டிமீட்டராக இருக்குது. 10 சென்டிமீட்டராக இருக்குது. அப்ப இனி நாங்கள் என்ன செய்ய வேணும்? கவராயத்தினுடைய முனையை புள்ளி ஏயில வைப்போம். கவராயத்தினுடைய முனையை கவராயத்தின் முனைய புள்ளி ஏயில வச்சிருக்கிறோம். கவராயத்தின் முனையானது புள்ளி ஏயில இருக்குது. ஏல வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம்? பென்சிலின் முனையால நேர்கோட்டுல அந்த பக்கத்துல ஒரு கோட்டை கீறு சின்னதாக. கவராயத்தின் முனை அப்படியே நிலையாக இருக்கு. கவராயத்தினுடைய ஊசி முனையானது ஏல நிலையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பென்சிலின் முனைய மட்டும் நாங்கள் பென்சிலின் முனையால நேர்கோட்டுல மற்ற பக்கத்துல கீறுறோம். கீறிட்டேன். கீறும்போது என்ன வந்துட்டு ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 10 சென்டிமீட்டர். கவராயத்தின் ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 10 சென்டிமீட்டர். நாங்கள் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள இது ஏண்டா இது பி ஆக இருக்க வேணும். 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள இபி என்கிற நேர்கோட்டு துண்டத்தை கீறி இருக்கிறோம். நேர்கோட்டு துண்டம் என்றால் நேர்கோட்டினுடைய ஒரு பகுதி. பாருங்க, வரைகோலை வச்சு பார்த்தோம்னா சரியா வரும். பத்து சென்டிமீட்டர் 10ல இருக்கிறது 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை நாங்கள் கீறி இருக்கிறோம். இதையெல்லாம் பயன்படுத்தி கவராயம், பென்சில், நேர்விளிம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி நேர்கோட்டு துண்டம் ஒன்று அமைச்சிருக்கிறோம். நேர்கோட்டு துண்டத்துக்கு பெயரிட்டு இருக்கிறோம் ஏபி. ஏபி சமன் 10 சென்டிமீட்டராக இருக்கிறது. கேள்வி சில நேரம் இப்படி வரவும் ஏபி சமன் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைக. அப்படி என்றாலும் அப்படித்தான் வரைய வேணும். முதலாவதாக ஒரு நேர்கோடு கூறுங்கோ வரைகோலை பயன்படுத்தி அந்த நேர்கோட்டின் மீது
ஏதாவது ஒரு இடத்துல நடுவுல குறிக்காம இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியை குறிப்பேன் ஏ என்று. அடுத்ததாக கவராயத்தை எடுத்துக்கொள்வோம். கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 10 சென்டிமீட்டராக இருக்கிற மாதிரி புள்ளி ஏயின் மீது கவராயத்தினுடைய ஊசி முனையை வைத்து மற்ற முனைய பென்சில் முனையை இங்க வைத்து ஒரு சிறிய கோடு ஒன்று போடுவோம். கீறும்போது உங்களுக்கு ஏபி சமன் சிறிய வில்லோண்டு வரையும் பென்சிலால சிறிய வில்லோண்டு வரையும் போது ஏபி சமன் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டமானது கிடைக்கும். இது எவ்வாறு எழுத வேணும்? ஏபி சமன் 10 சென்டிமீட்டர். இது ஏபி சமன் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டம் ஆகும். அடுத்ததாக நீங்கள் வரையும் போது நீங்களும் இந்த பாடம் படிக்கும் போது கவராயம் பென்சில் நேர்விளிம்பு எல்லாம் கொண்டு வந்து நான் வரையும் போது நீங்களும் வரையணும். உங்களுடைய கோப்பில செய்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். வரைகிறத பார்த்துட்டு எங்களால செய்ய இயலாது. வரைகிறத பார்க்கிற அதே நேரம் நாங்களும் செய்து பார்க்க வேண்டும். நேர்விளிம்பையும் கவராயத்தையும் பயன்படுத்தி நீளமான ஒரு கோட்டை வரைகிறது. பிறகு நேர்கோட்டுல நீளமான நேர்கோட்டை வரைகிறது. நேர்கோட்டுல ஒரு புள்ளியை குறிக்கிறது. அந்த புள்ளியில இருந்து அதே கோட்டுல 10 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு பென்சிலால ஒரு வில்ல வரைகிறது. இப்ப வரைந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறக்காம இருக்கும், ஞாபகத்துல இருக்கும். இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கும்போது நேர்கோட்டு தளவுருக்கள், வட்டம், தக்காட்டின் தளம் எல்லாம் படிக்கும் பொழுது அதற்குரிய பொருட்களுடன் நீங்கள் வர வேணும் உங்களுடைய வகுப்புக்கு. தக்காட்டின் தளம் என்றால் அந்த சதுர கோட்டு தாள் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க வேணும். பென்சில் வரைகோலை பயன்படுத்தி தக்காட்டின் தளம் நாங்கள் பார்க்கிற நேரம் நாங்களும் அதை வரைந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு மறக்காமல் இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்னும் சமபக்க முக்கோணி அமைக்கிறது படிக்க வேணும். ஒழுங்கான அரகோணி அமைக்கிறது படிக்க வேணும். நாங்கள் இந்த நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறதுல இந்த முறை ஒரு கேள்வி செய்வோம். XY சமன் (7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க கேள்வி வரும். இப்படி நிச்சயமாக இந்த பாடத்துல எல்லாம் அமைப்புகள் பாடத்துல கேள்வி கண்டிப்பா வரும். XY சமன் 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறேன். XY சமன் 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க முதலாவதாக என்ன செய்வோம்? நேர்விளிம்பை பயன்படுத்தி ஒரு நீளமான ஒரு நேர்கோடு ஒன்றை வரைவோம். கோட்டை எல்லண்டு குறிச்சு கொள்வோம். நேர்கோடு எல்லாகும். இந்த கோட்டின் மீது XY சமன் 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை நாங்கள் அமைக்க போறோம். நேர்கோட்டின் இந்த முனையில நடுவில் வராமல் இந்த ஓரத்துல அல்லது இந்த ஓரத்துல குறிக்கலாம். நேர்கோட்டின் இந்த ஆரம்பத்துல நாங்கள் இந்த இடத்துல X என்னும் புள்ளியை குறிப்போம். அடுத்ததாக X-க்கும் Y-க்கும் இடையில உள்ள தூரம் 7.5 சென்டிமீட்டராக இருக்க வேணும். ஆகவே கவராயத்தை பயன்படுத்தி கவராயத்துக்கும் பென்சிலுக்கும் இடையில உள்ள தூரம் 7.5 சென்டிமீட்டர் வார மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 7.5 என்றால் 7க்கும் 8க்கும் இடையில இருக்கவும். பாருங்க,
கவராயத்துக்கும் பென்சிலுக்கும், கவராயத்தினுடைய ஊசி முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடையில உள்ள தூரம் 7.5 சென்டிமீட்டர். 7.5 என்றால் 7க்கும் 8க்கும் இடையில நடுவில் இருக்கிற பெரிய கோடு 7.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கவராயத்தின் ஊசி முனையை இங்க வைக்கிறேன், எக்ஸ்ல வைக்கிறேன். எக்ஸ்ல வச்சுட்டு முனையை எக்ஸ்ல வச்சுட்டு பென்சிலினுடைய முனையால இதுல ஒரு வில்ல வரைகிறோம். இப்ப இந்த வில்ல நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இடம் வையாகும். எக்ஸுக்கும் வைக்கும் இடையில உள்ள தூரம் 7.5 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப எக்ஸ் வை சமன் 7.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை நாங்கள் வரைந்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் தரமங்கள கணிதத்துல தக்காட்டின் தளமும் படித்த நாங்கள் அந்த பாடம் முடிஞ்சபடியால அதற்கு அடுத்த பாடமான நேர்கோட்டு தளவர்களினுடைய அமைப்புகள் பற்றியும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். மேம் இந்த கிளாஸ் ஓவரா மேம்? ஓம் சார். ஓகே மேம்.